எஸ்பிஓ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எஸ்பிஓ நிறுவனமானது திருவண்ணாமலையை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு நிறுவனமாக அமைகிறது. இன்றே இணைந்திடுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அவைகளை செயல்படுத்தி அநேக வருமானங்களை பெறலாம். வாங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மீண்டுமாக மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இந்த ஆவாரம்பூ இலை, காய், வேர் இதில் எல்லாவற்றிலும் மருத்துவ குணம் இருக்குது. இந்த ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்து இணலில் உலர வச்சுருக்கிறேன். இதுதான் ஆவாரம்பூவு. அதோட இலை உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். சரி, இந்த ஆவாரம்பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவாரம்பூ சாப்பிட்றவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது சீக்கிரத்தில் வராது அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். அதே போன்று இந்த ஆவாரம்பூவில் அநேக மருத்துவ குணங்கள் இருக்குது. சரி, ஒன்றா பார்ப்போம். முதல் மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. டைப் 2 சர்க்கரைன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இயற்கை மருந்துன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு மருத்துவம் அளிக்கப்படுது. ஆனால் அவங்களுக்கு சரியாகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன செய்யலை, கண்டிப்பாக சரியாகலை. அவங்க ஒரு சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் சொல்லி மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்நாள் குறுகினதாக தான் இருக்கும். அதே போல் இந்த ஆவாரம்பூ என்ன செய்யணுச்சுன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி ஆவாரம்பூ உள்ளே போட்டு, நீங்கள் இலை, பூ, காய் சேர்த்தே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கைப்பிடி உள்ளே போட்டு நீங்கள் அதை 1 டம்ளர் வர்ற அளவுக்கு நல்லா வற்ற வச்சு, அதை காலையில் நல்லா ஆற வச்சு இருத்து, அதை நம்ம டீ மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும்போது, காலை மாலை 2 நேரம் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த சர்க்கரை நோயானது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, குறையுது. இது ரொம்ப இது மட்டும் இல்லாமல், அந்த சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, மூட்டு வலி, பாத எரிச்சல், நரம்பு தளர்ச்சி போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த ஆவாரம்பூ டீ குடிங்க. சர்க்கரை நோய் இல்லாமல் வாழுங்க. தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் மாத்திரைகள்னு சொல்லி என்ன செய்யணும்னா சாப்பிட வேண்டாம். இது சாப்பிட்றதன் மூலியமாக என்ன செய்யும், நமக்கு கிட்னி பாதிக்கப்படும். இதுக்கு நம்ம இந்த டீயை குடிக்கும்போது நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. 2வது மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த ஆவாரம்பூ என்ன செய்யணும்னு சொன்னால், பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம குளிக்கும்போது முகத்தில் மேலில் நம்ம அப்ளை பண்ணலாம். முகத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி, வெண்புள்ளி, தேமல், பருக்கள், தோல் வளர்ச்சி, தோல் சுருக்கம், சரும துர்நாற்றம் இவற்றிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இவங்க எப்படி சாப்பிடணும்னா, இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு டீஸ்பூன் அந்த பவுட்ரு, ஆவாரம்பூ பவுட்ரு பாலில், 1 டம்ளர் பாலில் அதை காய்ச்சி ஆற வச்சு குடிக்கும்போது இப்படிப்பட்ட சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், 3வது மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உடல் உஷ்ணத்தை குறைக்கும்.
உடல் உஷ்ணத்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால நீங்கள் பல வியாதிகள் என்ன செய்யுது வருது. நீர் வறட்சியை நீக்கி உடலை என்ன செய்யும்? குளிர்ச்சி செய்யும். இதில் என்னன்னு சொன்னால், இந்த பூ ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூ ஒரு கைப்பிடி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பனங்கற்கண்டு போட்டுக்கோங்க. பனங்கற்கண்டு போட்டு தேவையான அளவு போட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை நம்ம காலை மாலை டீயாக குடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது கண் எரிச்சல், கண் சிவந்து போதல், சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதனால் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, முதல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்தில் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ அந்த பழக்கம்லாம் நிறைய பேருக்கு கிடையாது. அதனால் அது செஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த டீயை குடிக்கிறது, ஆவாரம்பூ டீயை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வயிற்றை சுத்தப்படுத்தும் ஒரு அருமருந்தாக இந்த ஆவாரம்பூ செயல்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஃப்ராசிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு இருக்குது, ஒரு காரியம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருமிகளை அழிக்கும், நச்சுகளை வெளியேற்றும், உடலில் காணப்படக்கூடிய கெட்ட புழுக்களை வெளியேற்றும். இந்த ஆவாரம் பூவை என்ன செய்யணும்னா, காலையில் வெறும் வயிற்றுல பச்சையாக என்ன செய்யணும்? சாப்பிடணும். பச்சையாக சாப்பிடும்போது இப்பிரச்சனைகள் எல்லாமே என்ன செய்யும்? தீரும். வயிற்று பொறுமல், வயிற்று சம்பந்தமான எல்லா நோய்களும் என்ன செய்யும்? இது தீரும். அதனால் காலையில் இந்த வயிற்று பிரச்சனை இருக்கக்கூடியவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கைப்பிடி இந்த ஆவாரம்பூவை என்ன செய்யுங்க? எடுத்து நீங்கள் வாயில் மென்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும்போது அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. 5வது மருத்துவ குறிப்பு என்னன்னு சொன்னால், மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் மருந்துங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனை ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இதை என்ன செய்யணுன்னா, அதே மாதிரி தான் ஒரு கைப்பிடி ஆவாரம்பூ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, அது 1 டம்ளராக வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு, அதை இறக்கி ஆற வச்சு இருத்து அதை டீயை வந்து என்ன செய்யணும்? காலை மாலை இந்த மாதவிடாய் இந்த காலத்தில் காலை மாலை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னு சொன்னால், அடி வயிற்றில் உண்டாகக்கூடிய உஷ்ணம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உடம்பு வந்து குளிர்ச்சி கொடுக்கும். அந்த குளிர்ச்சி கொடுக்கும்போது அந்த பீரியட்ஸ் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான வலி ஏற்படாது. மேலும் பார்த்திங்கன்னா, அதிக உதிரப்போக்கு இருக்கக்கூடியவங்க ப்ளஸ் வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம்? இந்த டீயை வந்து காலை மாலை 2 நேரம் கண்டிப்பாக என்ன செய்யலாம்? குடிக்கலாம். குடிக்கிறது மூலியமாக பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. 6வது நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன்சர் வராமல் தடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக காணப்படுது. இது வந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றும். கேன்சர் செல்களை உருவாகக்கூடிய கெட்ட செல்களை அழிக்கக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம் காணப்படுகிறது. இதில் அதிகம் காணப்படுறதுனால இந்த கேன்சர் செல் உருவாகாமல் என்ன செய்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை இன்னொன்று மாதிரி சொல்லுவாங்க, நேச்சுரல் ஃப்ளட் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயற்கையாக இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. இது தொண்டை, மார்பக புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கேன்சர் நோய் வராமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த டீயை வந்து நீங்கள் அடிக்கடி குடிங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். 7வது மருத்துவ நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிறுநீர் நோய்களை குணப்படுத்தும். ஏற்கனவே சொன்னது போல் உடல் உஷ்ணத்தின் மூலியமாக சிறுநீர் பிரச்சனைகள் நிறையா வருது. மேலும் பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த டீயை என்ன செய்யணும்? கண்டிப்பாக குடிக்கணும். இந்த சர்க்கரை நோயினால் வரக்கூடிய அல்புமின் என்னும் புரதச்சத்து இழப்பை தடுக்கும். அந்த சர்க்கரை நோயாளி உள்ளவங்களுக்கு இந்த அல்புமின் என்னும் புரதச்சத்து இழப்பு வரும். அதை வந்து என்ன செய்யும்? தடுக்கும். இது மேலும் பார்த்திங்கன்னா, இரத்தத்தில் யூரியா போன்ற உப்புகளை வெளியேற்றும். கிரியாட்டின் அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அவங்களுக்கு அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கழிவுகளை என்ன செய்யும் வெளியேற்றும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து காணப்படுகிறது. இது சிறுநீரக பாதைகளில் இன்ஃப்ளூயன்ஸனை என்ன செய்யுமா உண்டாகக்கூடிய ஈகோலி நுண்கிருமிகளை அழிக்கக்கூடியது. ஆவாரம்பூ யூடிஐ சொல்லுவாங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அலர்ஜிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்களும் இந்த ஆவாரம்பூ டீயை என்ன செய்யுங்க, மறக்காமல் குடிங்க. நோய் இல்லாமல் வாழ்வோம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், see you.